கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்மை இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நல்ல பூஸ்ட் குடிச்ச மாதிரி உங்களுக்கு நல்ல சத்துவத்தை கொடுக்க போகிறார். நாம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். சங்கீதம் 138 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. நம்ம யார்கிட்டயாச்சும் உதவி கேட்க போனா அவங்க இன்னும் 2 நாள் கழிச்சு 1 வாரம் கழிச்சு பண்றேன் சொன்னா அவங்க நிலைமை அவங்க சொல்றாங்க. அதுல தப்பு ஏதும் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு வேதனை இருக்கும். பாருங்கள், சே இன்னைக்கே செஞ்சா நல்லா இருக்குமே, இன்னைக்கே ஒன்று சொன்னா நல்லா இருக்குமே, சஸ்பென்ஸ்லேயே கொண்டு போறாங்க அப்படி நினைப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிட்ட நாளிலே நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். இன்றே ரட்சணை நாள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, அவர் மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது நம்ம ஆத்மாவில் ஒரு பலன் வரும், நமக்கு ஒரு தைரியம் வரும். பாருங்க, மனுஷன் ஏதாவது சொன்னா கூட நம்ம நினைப்போம், பரவாயில்லையே நல்லா பேசுறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க போல, நமக்கு ஒரு பலன் வரும், ஒரு தைரியம் வந்துடும். பாருங்க, அந்த வார்த்தையே பலப்படுத்துமானால், தைரியப்படுத்துமானால், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது நாம் மெய்யாக தைரியப்பட்டு திடம் கொள்வோம். பாருங்க, ஹல்லேலூயா. எஸ், அப்போஸ்தலர் நடபடிகள் 27:22 வாசிக்கிறேன். ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் அவரோட நிறைய பேர் ரோமபுரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, ராயன் முன்பதாக, இங்கிலீஷ்ல சீசர்ன்னு சொல்லுவாங்க, அவர் முன்பதாக நிற்பதற்கு போயிட்டு இருக்காங்க. அதிகாரி முன்பதாக நிற்பதற்கு போயிட்டு இருக்காங்க. கைதிகளை போறாங்க எல்லாரும். பவுலும் கைதி தான் போறாரு. கப்பல் ஏறும்பொழுது கைதியாக இருந்தவர் அங்க பிரீச்சராக மாறிட்டார். பாருங்க, ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், பாருங்க, கப்பல் உடையிற மாதிரி இருக்கு, ஜீவன் பெயரும் நினைக்கிறீங்க நீங்க, ஆனா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், அவர் இன்னைக்கு எனக்கு ஒரு மறு உத்தரவு கொடுத்தார், உங்களுக்கு கப்பல் சேதம் ஆகுமே ஒழிய யாருக்குமே உயிர் சேதம் நடக்காது என்று சொல்லி அது எல்லாரையும் அவர் உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் பவுல் வார்த்தைகள் கேட்டு திட மனசு வந்துருச்சு எல்லாருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்புறம் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 27, 26, 27, 28 வாசிங்கன்னா அவர் சொல்லுவாரு, ஆண்டவர்கிட்ட நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், இவ்விதமாய் ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்ட்டு பவுல் தைரியமா சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற மறு உத்தரவு நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். பாருங்கள், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30:6 பார்த்தா தெரியும், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடம் எல்லாம் போயிருச்சு, மனைவிகளை தூக்கிட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. தாவீது சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் ஒன்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு தாவீதுட்ட எல்லாம் கல்லெறிகிறாங்க. பாருங்க, அந்த நிலைமையில தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், எனக்கு ஆறுதல் வரணும் அப்படின்ட்டு மனுஷங்களை தேடுறதுனால உங்களுக்கு வந்துடாது. ஆண்டவர் உங்களை திடப்படுத்தும் பொழுதுதான் அந்த மெய்யான திடன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். தேவ ஜனமே, பாருங்கள், அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 30:7-8 நாம் வாசித்தால் தெரியும். நான் வாசிக்கிறேன். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர்,
அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஒரு ஆசாரியனை வர சொல்லி ஏபோத்தை வாங்கி, அந்த காலத்தில் ஏபோத்து அணிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட விசாரிப்பாங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது பரிசுத்த வேதம் வச்சுட்டே நம்ம விசாரிக்கலாம். அப்போ இந்த ஏபோத்தை அணிந்து கொண்டு அவர் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறார். ஆண்டவரே, அந்த தண்டை நான் பின் தொடரலாமா, நான் எல்லாவற்றையும் திருப்பி கொள்வேனான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த தண்டை பின் தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. நீ இழந்து போன அனைத்தையும் பெற்றுக்கொள்வாய் தாவீதே என்று ஆண்டவர் அவரை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்களுக்கு நீங்க கூப்பிடுற அந்த நாளிலே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். உங்கள் ஆத்மாவிலே பலனை கொடுப்பார், திடனை கொடுப்பார். முன்னேறி செல்வதற்கு வழியை காண்பிப்பார். தடைகளை உடைத்து போடுவார், கட்டுகளை அறுத்து போடுவார். தேவஜனமே, ஆண்டவருக்கு சந்தோஷமா இருங்க. பவுலுக்கு அன்னைக்கே ஆன்சர் வந்தது. அவர் எல்லார்ட்டையும் சொல்லும் போது எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. தாவீதுக்கு அன்னைக்கே ஆன்சர் வந்துருச்சு. அவர் சகலத்தையும் திருப்பி கொண்டார். உங்களுக்கு பதில் வரப்போகிறது, பலன் வரப்போகிறது. நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த நாளிலே எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் நீர் காணப்படுறீங்கப்பா. எங்கள் ஆத்துமாவிலே பலன் கொடுத்து எங்களை வழி நடத்தும் தேவனாய் நீங்க காணப்படுறீங்க ஆண்டவரே. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்ல மாட்டீங்க ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்கு நீங்க பதில் கொடுப்பீங்க. இன்றைய நாள் இரட்சணிய நாளாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. விடுதலையை கொடும், ஆத்துமாவிலே பலனை கொடும், ஆத்துமாவிலே திடனை கொடும், மறு உத்தரவு இன்றைய கொடும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.